வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மேடம். இந்த எம்சிபி எப்போவுமே ஆன்லேயே இருக்கணும், ஓகேங்களா? இந்த எம்சிபி எப்போவுமே ஆன்லேயே இருக்கணும். இந்த சுவிட்சில் 3 மோட் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா ஆட்டோ மோட், மேலே இருந்ததுன்னா ஆட்டோ மோட், மிடில் வச்சிங்கன்னா ஆஃப், டோட்டலாகவே ஆஃப், ஓகேங்களா? மிடில் வச்சிங்கன்னா டோட்டலாகவே ஆஃப். இன்கேஸ் நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சுவிட்சை கீழே போட்டிங்கன்னா மேனுவல், ஓகேங்களா? நீங்கள் எப்பவும் போல் இங்கே எம்சிபியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த சுவிட்ச் வந்து ஆட்டோலேயே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேனுவலில் இருக்கிறனால உங்களுக்கு ஆட்டோன்ற லைட்டு எரிஞ்சிட்டு இருக்காது. இப்போ இதே ஆட்டோவில் மாற்றுறோம், அப்போது ஆட்டோ ஓகேன்ற லைட் எரிஞ்சிட்ருக்கும். உங்களுக்கு பம்ப் ஆன் ஆகும்போது இந்த மாதிரி லோன் இண்டிகேட் வந்து ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் மோட்டார் வந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? இப்போ மேலே டேங்க் லோ அப்படின்னா டேங்க் லோ அப்படின்னு வந்து இந்த பம்ப் ஆன் ஆயிடுச்சிங்கன்னா 10 செகண்டுக்கு அப்புறம் மோட்டார் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிக்கும், ஓகேவா? இப்போது கீழ் தொட்டியை நான் சொல்லிடுறேன். இதில் சம்புன்ற லைட் இருக்குது பார்த்தீங்களா? இது எப்போ அப்படின்னா கீழ் தொட்டியில் தண்ணி இல்லை, கீழே ஒரு சென்சார் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஃப்ளோட்டை நான் வெளியில் எடுக்கிறேன் தண்ணியிலேருந்து. ஃப்ளோட்டை வெளியில் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சம்புன்னு சொல்லி லைட் எரியுது. இந்த மாதிரி சம்புன்னு சொல்லி லைட் எரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கீழ் தொட்டியில் தண்ணி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து ஓகேன்னு லைட் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் எதுவுமே டச் பண்ண வேண்டாம். ஓகேன்னு வந்துருச்சுங்களா, அவ்வளோதான். இந்த எல்சிபி எப்பவும் ஆன்லேயே இருக்கணும்.